என் அன்பு தங்கமே, உன்னை பின்தொடர்ந்து ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு ஆண். இவர் உன்னை பின்தொடர்ந்து வருவதனை நீ உணராமல் சென்று கொண்டிருக்கிறாயா என்று நான் கேட்டால் நிச்சயமாக கிடையாது. உனக்கே யாரோ உன்னை பின்தொடர்வதாக சில காலமாக சில உணர்வுகள் தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் திரும்பி பார்க்கவோ என்னவென்று கேட்கவோ உனக்கு சற்று பயமாக இருக்கின்றது. அப்படி நாம் திரும்பி பார்ப்பதனால் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய். இப்படி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று யோசித்து என்ன செய்ய போகிறோம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வராகி உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்கின்ற செய்தியினை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒருவர் நம்மை பின்தொடர்ந்து வருவது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல. இது அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் தீமைகளையும் உணர்ந்து நம்மோடு இருப்பது யார், நம்மை தூர நின்று வேடிக்கை பார்ப்பது யார், நம்மை வசைபாடுவது யார் என்பதனை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் நம்மிடம் நல்லபடியாக பேசிவிட்டு மற்றவர்களிடத்தில் சென்று நம்மை பற்றி தவறாக பேசுபவர்களும் இங்குதான் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் தெரிந்து உணர்ந்து புரிந்து இந்த வாழ்க்கையை நீ சரியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பது சற்று உனக்கு புரிதலை கொடுத்து விட்டது என்றால் இங்கே என்ன நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். யாருக்காகவும் எதற்காகவும் நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் தொலைத்து விட மாட்டாய். நம்மை சூழ்ந்து வருவது என்னவென்று நாம் எப்பொழுதும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆமாம், நம் தாயானவளுக்கு வேறு வேலை இல்லை. பின்னால் அவர் வருகிறார், இவர் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றால் என்னதான் நடக்கிறது என்று புரியவில்லை என்று நீ யோசிப்பாயானால் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். என் வார்த்தைகளின் மீது உனக்கு நல்ல எண்ணங்கள் இல்லை என்று அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் எதுவாக இருந்தாலுமே சற்று நீ உன்னிப்பாக கவனித்திருந்தாயானால் இப்பொழுது இந்த நிலை உனக்கு வந்திருக்காது. என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு உச்சத்தை தொட்டிருக்கும். என் பிள்ளையே, உன் பின்னால் வருபவரை நீ நம்பியிருந்தாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்திருக்கும். நீ என்ன நடந்தால் எனக்கென்ன, நான் செய்வதைத்தான் செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி உன் போக்கில் நடப்பாயானால் அதன் பிறகு நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை சார்ந்து உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் யாராலும் இங்கு தடுத்து நிறுத்திவிட முடியாதல்லவா? நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வெற்றியை தடுக்க முடியும். அதனால் மனது எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை நோக்கியும் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கியும் சரியாக இருந்து கொண்டிருக்கட்டும். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்பது எப்பொழுதும் உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்தை எல்லாமோ நீ தாண்டி வந்திருக்கின்றாய். இனிமேல் வரக்கூடியது ஒன்றும் அத்தனை பெரிய காரியம் இல்லை என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். எங்குமே நான் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு தருவதற்காக தயாராக இருக்கின்ற பொழுது நீ என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையின் தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் தீமைகளையும் நீ உணர வேண்டும். உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறேன், இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் நான் தந்திருக்கிறேன் என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். நம் பின்தொடர்ந்து ஒருவர் வரும் பொழுது ஒன்று நின்று யாரென்று கவனிக்க வேண்டும். தெரிந்தால் அவர்களுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும். தீவினை செய்பவராக இருக்குமானால் அவர்களை உடனடியாக விரட்டி அடிக்க வேண்டும்.
அதற்கு உன் மனதை தயாராக நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன், உன் பின்னால் வந்தது யார் என்று. வந்தது அல்ல, இப்பொழுதும் இவர் உன் பின்னால் வந்து கொண்டுதான் இருக்கின்றார். என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன்னுடைய குலதெய்வம் உனக்கு துணையாக வரும் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம். ஆனால் என் பிள்ளை, நீ ஒருவரை சில காலமாக அல்ல, பல காலமாக வணங்கி கொண்டிருக்கின்றாய். பிறந்த நாள் முதலே என் பிள்ளைக்கு இவரை பற்றித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இவரின் நாமத்தை உச்சரிப்பதும் இவரை அழைப்பதும் வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு சந்தோஷத்தையும் நன்மைகளையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் நீ எதை நினைக்க மறந்தாலும் இவரை நினைக்க மறந்ததில்லை. ஏன், உன் தாயானவள் என்னை கூட மறந்திருப்பாய், இவரை ஒருபொழுதும் நீ மறந்தது கிடையாது. உனக்கு உட்காரும் பொழுது ஒரு சட்டென்று ஒரு அலுப்பு வந்துவிட்டால் கூட அவரின் பெயரைத்தான் நீ சொல்வாய். ஞாபகத்திற்கு வந்து விட்டதா? முருகா முருகா என்று என் பிள்ளை சொல்லிக் கொண்டிருக்கின்றாயல்லவா? என்ன நடந்தாலும் ஷபா முருகா என்று சொல்கின்ற பிள்ளைகள் எத்தனை பேரை நான் கண்டிருக்கின்றேன் தெரியுமா? என் குழந்தையே, நீ எண்ணிய இந்த விஷயங்கள் என்னவென்று உனக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த கந்த பெருமான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். உன் வாழ்க்கையில் அவரிடத்தில் நீ மடியேந்தி கேட்ட ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் பேசிக்கொண்டார். அவர் உன் மீது கொண்ட அன்பும் அக்கறையும் என்னவென்று நிச்சயமாக எனக்கு புரிய வைத்தார். கந்தனின் அருளோடு உனக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கப் போகிறது என்றால் அதை விட வேறென்ன சந்தோஷம் தேவைப்பட போகின்றது? என் பிள்ளையே, எதற்காகவும் இனிமேல் நீ தேவையில்லாமல் மனம் வருத்தப்படாதே. என்ன நடந்தாலும் அதற்கு பின்னால் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் சரியாக எடுத்து கொண்டிரு. உன்னோடு இருந்து உன் அம்மா நான் உன் வெற்றியை எப்படி உனக்கு பரிசாக கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேனோ அதுபோல கந்தனின் அருளோடு உனக்கு மிக பெரிய பாதுகாப்பு வளையம் ஒன்று எப்பொழுதும் உன்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கின்றது என்பது உண்மை. அவர் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றார். எந்த தீய சக்தியும் உன் அருகில் நெருங்காமல் உனக்கு அத்தனை பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கின்றாய். சட்டென்று வாழ்க்கையில் பெரிதாக எதுவும் நடக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்படுவதற்கு பதிலாக நம் வாழ்க்கை இந்த நிலையிலாவது நிற்க வைப்பதற்கு நமக்கு தெய்வங்கள் துணை நிற்ந்ததே என்பதை நினைத்து என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு இரு. மகிழ்ச்சியை யாரிடத்திலும் சட்டென்று தேடிவிட முடியாது. மகிழ்ச்சியை யாரும் சட்டென்று வெளிக்கொண்டு வந்துவிட முடியாது. உனக்கான நேரத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்க இந்த வராகி நான் சொன்னது போல கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நல்ல பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது வெள்ளந்தியான மனதோடு யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத ஒரு நல்ல வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வம் உனக்கு துணை நிற்காமல் வேறெங்கு சென்றுவிடும். தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். எதற்கும் இங்கு யாரும் கண் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை. என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மன நிறைவு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். நீ எந்த அளவிற்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் தெளிவாக செய்து கொண்டும் நிற்கின்றாயோ அப்பொழுது நீ உச்சத்தை அடைவது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகி சொன்னது போல என் பிள்ளை எந்த கஷ்டத்திலும் நேர்மையாக வாழ வேண்டும் என்பதனை மட்டும் நினைவில் கொள். நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். மனது உன்னை இனிமேல் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்து விடும். மனது அலைபாகின்ற நேரத்தில் முருகனின் நாமத்தை சொல். நிச்சயமாக உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். கந்த சஷ்டி கவசத்தை உன் இல்லத்தில் எப்பொழுதும் ஒலிக்கச் செய்.
நிச்சயமாக மனநிறைவு என்பது உன் இல்லம் முழுக்க நிரம்பி இருக்கும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.